புதிய தலைமுறையின் ஆசிரியர் விருதில் முதல் விருதாக புதுமைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெறவிருப்பது பழமை எனும் புதையலது பண்பாட்டில் இனித்திடும். ஆனால் கிழமைதோறும் புதுமை வந்தால் கற்கும் மனம் மகிழ்ந்திடும். வானவில் ஓவியமாய் தேமதுர காவியமாய் ஞான ஒளி பிள்ளை மனம் கவர்ந்திடும். இவர் சிந்தை எங்கும் அன்பு மலர் சிரித்திடும். யார் இவர்? இதோ காட்சியாக ஒரு குறும்படம். கிளாஸ் ரூம் ரொம்ப நல்லா இருக்கு. ட்ராப்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கும். டிவி இருக்கு. எங்களுக்கு ஸ்கூல் எல்லாத்துக்குமே லீவ் விட்டா ஜாலியாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஸ்கூல் எப்படா ஓப்பன் பண்ணுவாங்கன்னு இருக்கும். எங்களுக்கு இந்த கிளாஸ் ஸ்கூலே ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த ஸ்கூலை பற்றி சொல்லும்போது நானும் இந்த ஸ்கூலில் சேர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாள்தோறும் பெய்யும் மகிழ்ச்சி மழை, தினமும் தோன்றும் வானவில், தேனீக்களாய் மாணவர் கூட்டம், நூற்றாண்டை தாண்டிய பாரம்பரியம். நடுநிலை பள்ளிதான் என்றாலும் நாடே திரும்பி பார்க்கும் பள்ளியின் நடுநாயகமாக திகழ்கிறார் ஆசிரியர் ஜனார்த்தனன். திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரியும் ஜனார்த்தனன் தமது பள்ளியை வண்ணங்களால் கட்டமைத்திருக்கிறார். 1919ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நடுநிலை கல்விக்கூடத்தை தலைமை ஆசிரியர் ராதாமணியின் ஒத்துழைப்புடன் வண்ண கலவையில் குழைத்த கல்வி கோவிலாக மாற்றியிருக்கிறார். தொட்டால் விரியும் தொடுதிரை, அதிநவீன வகுப்புகள், பாரம்பரியத்தை பறைசாற்றும் நுழைவாயில், அண்ணா நூற்றாண்டு விழா கட்டடம் என்று உன்னதமான உள்கட்டமைப்பு வசதிகளால் பன்முகம் காட்டி நிமிர்ந்து நிற்கிறது இந்த பள்ளி. புதுமை பற்றியே சதா சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஜனார்த்தனன் கொரோனா தொற்று காலத்தை சாதகமாக்கிக் கொள்ள நினைத்தார். ஊரடங்கிய காலத்தில் ஜனாவின் கனாவில் உதித்த எண்ணம் வண்ணமாய் மாறின. ஒவ்வொரு வகுப்பறையும் அதை சார்ந்த பொருள்களும் ஒரே வண்ணம் என்ற முறையில் வெவ்வேறு வகுப்பறைகள் வெவ்வேறு வண்ணங்களுடன் காட்சி மாற பாடம் படிக்கும் மாணவர்கள் பட்டாம்பூச்சிகளாக மாறி பள்ளிக்கு அழகு சேர்த்தனர். நடுநிலை பள்ளியில் 1500 மாணவர்களா என்று தமிழகமே வியந்து பார்க்கும் வகையில் இந்த பள்ளியை பற்றிய ஆச்சரிய குறியை வரைந்திருக்கிறார் இந்த ஆசிரியர். தொண்டுள்ளம் கொண்டோரிடமிருந்து பெற்ற நிதி ஆதாரத்தை நதியாக பாய்ச்சி நூற்றாண்டு கடந்த இந்த பாரம்பரிய பள்ளியை பாராட்டும் வகையில் உருவாக்க உறுதுணையாக இருந்த திருமிகு ஜனார்த்தனன் அவர்களுக்கு புதுமைக்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. புதுமைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்க சென்னை மேலாண்மை அமைப்பின் தலைவர் கேப்டன் விஜயகுமார் அவர்களையும் திருப்பூர் சுப்ரீம் என் செல்வராஜ் அவர்களையும் கேந்திர வித்யாலயா தீவுத்திடல் முதல்வர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். புதுமைக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு ஜனார்த்தனன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நான் இந்த பள்ளிக்கு வர்றப்போ 19 ஆண்டுகளுக்கு முன்பு 745 குழந்தைகள் இருந்தாங்க. இப்போ நமது பள்ளியில் 1414. எனக்கு ஒரே ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டே நம்ம பள்ளி சிறப்பான பள்ளியாக வரணும், அதிக குழந்தைய படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதை அந்த ஆசை நிறைவேறிச்சு. இன்னும் எங்கள் குழந்தைங்க அதிகமாக படிக்க வைக்கணும். எங்கள் பள்ளி தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு 8 மெய்நிகர் வகுப்பறையை உருவாக்கி தமிழ்நாட்டில் எங்கேயும் இருக்கக்கூடாது
அப்படின்னு நினைத்து ஒவ்வொரு இடமாக சென்று அந்த பொருளெல்லாம் டேபிள்ஸ், சேர், ஏசி, மற்ற பிக்சர்ஸ் வரைகிறது எல்லாமே திறமையான ஆட்களை கொண்டு வரைந்து எங்கள் பள்ளிக்கு மேலும் சிறப்பு சேர்த்த 15 வேளம்பாளையம் அறிவு திருக்கோயில் அக்ஷயா ட்ரஸ்ட் உறுப்பினர்களுக்கு இந்த விருதை மிகவும் அதாவது இந்த விருதை நான் பெறக்கு மிக முக்கிய காரணமே அவங்க தான். இந்த தருணத்தில் அவர்களை நான் மேடைக்கு அழைக்க அனுமதி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு ஜனார்த்தன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைவரும் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களிடம் ஒரு கேள்வி. கொரோனா காலத்தில் உலகமே முடங்கி இருந்தது. மாணவர்களினுடைய எண்ணங்களுக்கு வண்ணம் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வண்ணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்க கையில் எடுத்தீங்க. அது எப்படி தோன்றியது? வண்ணம் எல்லா பக்கமும் வரைந்திருந்தாங்க. ஆனால் நமது பள்ளியில் வரைந்திருக்கக்கூடிய வண்ணம் வண்ணம் அல்ல, சிற்பம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ் வகுப்பறையிலையும் அந்தந்த குழந்தைகளுடைய பாடம் சம்பந்தமாகவே அப்படியே ரிலேட்டடாக அந்த வகுப்பறைக்கு மாணவன் வரணுங்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்கு வேண்டி தான் அந்த சிற்பமே வரைந்தோம். மேலும் எனது எல்லா செயலுக்குமே எனக்கு வழிகாட்டியாக இருந்த என் தலைமை ஆசிரியர் இங்கே தான் அமர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கிறேன். மேலும் என்னோட பணியை செய்ய உறுதுணையாக இருந்த என்னோட ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. 48 நாட்கள் ஒரு மிகப்பெரிய தவம் போல இருந்து அதையெல்லாம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. மிகச்சிறந்த ஆசிரியருக்கு புதிய தலைமுறையின் வாழ்த்துக்கள். மீண்டும் உரித்தாக. குட் ஈவினிங், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இவங்க பேசுகிற தமிழ்லாம் பார்த்துட்டு நான் தமிழில் பேசுகிறது தான் கொஞ்சம் பயந்தான். நான் ஏர்ஃபோர்ஸ் குரூப் கேப்டன் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த விருது கொடுத்த புதிய தலைமுறைக்கு ரொம்ப முக்கியமாக ஐ மஸ்ட் தேங்க். பிகாஸ் டீச்சர்ஸை இந்த மாதிரி கொண்டு வந்து காமிச்சா மற்ற டீச்சருக்கு ஒரு எடுப்பாக்க இருக்கும். இல் பி a ரோல் மாடல் ஃபார் அதர் டீச்சர். இவர் பண்ணுற அந்த இதை பார்த்து எனக்கே நிறைய ஐடியா வந்தது. இந்த மாதிரிலாம் பண்ணலாமே நம்ம ஸ்கூலில். ஒவ்வொரு கிளாஸ் ரூம் ஸ்மார்ட் போர்டு என்ன அழகாக பண்ணார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய லைஃப்பில் நான் ஒரு ஏர்ஃபோர்ஸ் குரூப் கேப்டன் ஆனதுக்கு காரணமே என்னுடைய டீச்சர் தான். கற்றல் என்ற பயணத்தில் ஆசிரியர் என்றவர் மாணவருடன் பயணிக்கும் ஒரு சக பயணி. இப்பொழுது நானும் ஒரு ஆசிரியர். எங்களுடைய தேடல் எல்லாம் எல்லோர் கையிலும் ஒரு களம் இருக்கிறது. ஆனால் பள்ளிக்கு ஒரு கலாம், இன்னும் ஒரு கலாம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஐயா ஜனார்த்தனன் போன்ற ஆசிரியர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள், உங்களுடைய அத்தனை தேடல்களும் மற்றொரு கலாமை உங்களுடைய வகுப்பறையில் உருவாக்குங்கள். இந்த தேசம் வெல்லும். 1919ஆம் ஆண்டு இந்த பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டது. எனது தாத்தா, எனது தந்தை, நான், எனது மகன் அனைவரும் அந்த பள்ளியிலே பயின்றோம். அந்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் காரணமாக நாங்கள் 9 பேர் இணைந்து அக்ஷயா ட்ரஸ்ட் என்கின்ற ட்ரஸ்ட்டை உருவாக்கி 15 வேளம்பாளையம் அறிவு திருக்கோயிலினுடைய உதவியோடு இந்த பள்ளிக்கு கிட்டத்தட்ட 75 லட்சம் மதிப்பீட்டில் இந்த 8 மெய்நிகர பள்ளி வகுப்பறைகளை உருவாக்கி இருக்கின்றோம். இந்த ஆசிரியருக்கு விருது கொடுத்தவருக்கு நன்றி, வணக்கம். வாழ்த்துக்களுங்க. வாழ்வளமுடன்.